மீம் vocabulary 2.0 vocabularies பற்றி கவலையே படக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிற மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுங்க. சும்மா எத்தனை வேர்ட்ஸை நம்மளால் மனப்பாடப்பட முடியும். ஸோ அதை புரிஞ்சு நீங்கள் அதை வேர்டை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு மறக்காது. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மீம் vocabulary. ஆல்ரெடி வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம் நிறையா. இந்த வருஷம் திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். த ஃபர்ஸ்ட் வேர்ட் earnest. earnest அப்படின்னா ஒரு விஷயத்தை பயங்கர சின்சியராக கமிட்மெண்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணுறது, ஒரு சீரியஸாக இந்த விஷயத்த எடுத்தோன்னா முடிக்கணும் அப்படின்னு பயங்கர சீரியஸாக கமிட்மெண்ட்டோட மன உறுதியோட அந்த விஷயத்த பண்ணுறது தான் earnest அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட சினோனிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்சியராக இருக்கிறது, சீரியஸாக அந்த விஷயத்தின் மேலே ரொம்ப சீரியஸாக முழு மனதோடு இருக்கிறது, இதெல்லாம் சினோனிம்ஸ். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சின்சியருக்கு ஆப்போசிட் இன்சின்சியர். அதே மாதிரி ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறது, அது ஒன்றும் பெரிய சீரியஸாக எடுத்துக்காம ஃப்ரிவிலஸ். இது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். ஃப்ரிவிலஸ் அப்படின்னாலும் அந்த விஷயத்தின் மேலே கேர்ஃபுல்லாக இல்லாமல், ரொம்ப சீரியஸாக இல்லாமல் அதை ரொம்ப கேர்ஃப்ரீயாக எடுத்துக்கிறது, அதுதான் ஃப்ரிவிலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீமில் யார் சூர்யா லாயராக இருப்பார். இது லாயர் ஷோஸ் earnest commitment. ஸோ அவருடைய கமிட்மெண்ட் அந்த கேஸை வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுல அவருடைய கமிட்மெண்ட் எப்படி இருந்தது, ரொம்ப ஏர்னஸ்டாக சீரியஸான கமிட்மெண்ட்டோட வேலை பார்த்தாரு. டு டெலிவர் ஜஸ்டிஸ் டு த ட்ரைபல் பீப்புள். அங்கே அந்த பழங்குடியினருக்கு ஜஸ்டிஸை வாங்கி தரணும், நீதியை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவர் மன உறுதியோட பயங்கர சீரியஸாக வந்து வேலையை பார்த்தாரு அப்படின்றது. ஸோ சீரியஸ், ரொம்ப சீரியஸாக சின்சியராக கமிட்மெண்ட்டோடு இருக்கிறது, தட்ஸ் earnest, right? அப்புறம் இன்னொரு புது வேர்ட் frivolous. இது வந்து not that serious, ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்கள் frivolous அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் squalor. squalor அப்படின்னா ரொம்ப டர்ட்டான அப்படின்னா வாழ்கிறதற்கு பெருசாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? இட் மைட் பி டியூ டு டர்ட், இல்லை வந்து பாவர்ட்டினாலும் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு ஃபேவரபுளான சிச்சுவேஷன் இல்லை, வாழ்கிறதுக்கு லிவிங் கண்டிஷன் இல்லை அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஸ்குவாலர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டர்ட் ஆர் பாவர்ட்டி ஆர் அன்பிளசன்ட் லிவிங் கண்டிஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த காலா மூவியில் தாராவி பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட வீடு அதெல்லாம் காமிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் ரொம்ப பாவமாக இருக்கும், அப்படியே ரொம்ப கச்சன்னு குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே உள்ளேயே வந்து தண்ணி ஓடும், வாய்க்கால் ஓடும், அழுக்கு தண்ணி ஓடும், எல்லாமே இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரீம் டர்ட் அதை குறிக்கக்கூடிய சினோனிம் தான் ஃபில்த். ஓகேவா? ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் நிறையா இடம். ஸோ டெப்ரிவேஷன்னா வந்து அவங்களுக்கு தேவையானது கிடைக்கப்படாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதுதான் டெப்ரிவேஷன் அப்படின்றது. ஸோ இட் மைட் பி டியூ டு பாவர்ட்டினால இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவையானது கிடைக்காமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை குறிக்கக்கூடியது தான் டெப்ரிவேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஆண்டனம் ஃபில்த்னா எக்ஸ்ட்ரீம்லி டர்ட் அப்படின்னு, எக்ஸ்ட்ரீம் டர்ட்டி அப்படின்ற மீனிங். ஸோ அடுத்து அதுக்கு ஆப்போசிட் வந்து கிளென்லினஸ் அண்ட் ப்ராஸ்பர்ட்டினா செழிப்பு, கம்ஃபர்ட்னா உங்களுக்கு தெரியும் சொகுசாக இருக்கிறது. ஸோ ஸ்குவாலர் அப்படின்றதற்கான எக்ஸாக்ட் மீனிங் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டர்ட்டாக இருக்கலாம், பாவர்ட்டியாக இருக்கலாம், இல்லை அன்பிளசன்ட் லிவிங் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். அண்ட் சரி, நம்ம தலைவர் என்னது, ப்ராப்பர்ட்டியர்ஸ் அப்படின்னா இண்டிகேட்டிங் அ குட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ், ஃபேவரபிள் ஆர் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னா ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அப்போ ப்ராப்பர்ட்டியர்ஸ்ன்ற வார்த்தைக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கான நல்ல நேரம் அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு சாதகமான நேரம், நம்மளுக்கு சாதகமான ஒரு சிச்சுவேஷனையோ குறிக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டியர்ஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணலாம். ஐஓயூஎஸ்னா அது கண்டிப்பாக அட்ஜெக்டிவ். ஸோ மைக்கேல்ஸ் அப்பாயின்மெண்ட் அஸ் த கோச் இன் பிகில். ஸோ பிகிலில் வந்து கோச்சாக மைக்கேல் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்பாயிண்ட் பண்ண உடனே அது ப்ரூவ்டு டு பி, அது என்னவா ப்ரூவ் ஆயிருக்குன்னா ப்ராப்பர்ட்டியஸ் மூமெண்ட். அதான் மூமெண்ட் இல்லை மொமெண்ட். ஸோ அது வந்து அந்த டீமுக்கும் சரி அவருக்கும் சரி அவருடைய லைஃப்பையும் மாற்றுறதற்கான ஒரு சாதகமான சிச்சுவேஷனாக இருந்திருக்கு. ப்ராப்பர்ட்டியஸ் அப்படின்னா குட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆர் ஃபேவரபிளான ஒரு மொமெண்ட்டாக மாறிடுச்சு அவர் வந்து கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த நேரம் அப்படின்றது. ஸோ அடுத்து இதோட சினோனிம்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபேவரபிள், சாதகமான, ஆஸ்பீஷியஸ்னா நல்ல நேரம், ப்ராமிசிங் அப்படின்னா ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேரெழுத்து பும்ரா இஸ் அ ப்ராமிசிங் பவுலர். ஸோ அப்போ வந்து அவங்கனால வந்து எப்படி சொல்கிறது, அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம்.
ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து ஹில் வின் மேட்சஸ் ஃபார் இந்தியா, ஹில் கெட் மெனி விக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான பிளேயர்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வந்து ப்ராமிசிங்ன்ற மீனிங். ஆன்டனிம்ஸ் அப்படியே ஆப்போசிட், அன்ஃபேவரபிள், இன்ஆஸ்பீஷியஸ், அன்ப்ராமிசிங், அன்னு அவ்வளோதான் போட்டிருக்காங்க, மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது அன்சமவுண்டபிள் அப்படின்னா அதுலேயே இருக்குது நெகட்டிவான வார்த்தை. ஸோ சமவுண்டபிள், ஓகே ஃபைன். சர்மவுண்டபிள் அப்படின்னா பாசிபிளி ஓவர் கம் பண்ணக்கூடியது அப்படின்ற மீனிங். இதே இது அன்சர்மவுண்டபிள் அட்ஜெக்டிவ், ஏபிஎல்ஏல முடிஞ்சிருக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண முடியாத, அதை டீல் பண்ணவே முடியாத விஷயங்களை குறிக்கக்கூடியது தான் அன்சர்மவுண்டபிள். ஸோ இன் சிவாஜியில் த பாஸ் த ஹீரோ confronts unsurmountable challenges from powerful businessman while helping the poor. அதாவது கான்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சந்திக்கிறது, அதை நேருக்கு நேராக சந்திக்கிறது, ஓகேவா? ஸோ அதில் சிவாஜி த பாஸ் வந்து நிறைய, அதாவது டீல் பண்ண முடியாத சேலஞ்சஸை பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் கிட்டேருந்து சந்திக்கிறாரு. ஸோ synonyms of course insurmountable, unsurmountable, whatever it might be, both are one same. அடுத்தது ஓவர்வெல்மிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அது 2-3 கேசஸில் ஓவர்வெல்மிங் யூஸ்வலாக வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மோரார்லெஸ் பாசிட்டிவ் கேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிகப்படியான உணர்ச்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் ஓவர்வெல்மிங் ஆன் சீயிங் திஸ் க்ரௌட், இந்த க்ரௌடை பார்க்குறது எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அதாவது அந்த உணர்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு உணர்ச்சியில் இருக்கேன். அடுத்தது இம்பாசிபிள், முடியாது அப்படின்ற மீனிங். சர்மவுண்டபிள், டீல் பண்ணக்கூடிய, அச்சீவ் பண்ணக்கூடிய, கான்குவரபிள்னாலும் அச்சீவ் பண்ணக்கூடியது அப்படின்ற மீனிங். ஸோ அன்சர்மவுண்டபிள் அப்படின்னா அனேபிள் டு டீல் வித் அப்படின்றது. ஸோ அடுத்தது ப்ரொட்ராக்டட், இது நேம்லையே இருக்குது ப்ரொட்ராக்டட், அதாவது அது நீண்டுட்டே போகிறது, லாஸ்டிங் லாங்கர் தேன் எக்ஸ்பெக்டட் ஆர் யூஷுவலாக இருக்க டைமோட அது நீண்டுட்டே போகுது. ஸோ அதை தான் வந்து ப்ரொட்ராக்டட்னு சொல்லுவாங்க. இன் பரியரும் பெருமாள் த லீகல் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த ஹீரோ பிகம் அ ப்ரொட்ராக்டட் ஸ்ட்ரகிள். ஓகே, அதாவது பரியரும் பெருமாளில் ஹீரோ ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் வந்து ஒன்னோட முடிஞ்சு தொலையாமல் அடுத்து ஒன்று முடியுதா இன்னொரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு அவர் ஃபெயில் ஆகிறார், அடுத்து வந்து அந்த பொண்ணு கூட பஞ்சாயத்து அவங்க அப்பா கூட பஞ்சாயத்து, அடுத்து வந்து ஒருத்த கொலை பண்ண வரான், அப்படி வந்து போய்கிட்டே இருக்குது, அவரோட ஸ்ட்ரகிள் வந்து நீண்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரொட்ராக்டட் ஸ்ட்ரகிள். So that is synonyms extended, அதாவது அந்த காலத்தை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகுறது, lengthy, long drawn. So these are synonyms. And antonyms குட்டி, short, brief, quick. So இதெல்லாம் குட்டியாக இருக்குது அப்படின்ற மீனிங், குயிக்னா சீக்கிரம். So these are the antonyms. And deceptive. ஸோ இதில் வந்து டிசப்டிவ் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஐவிஎல்ல முடிஞ்சிருக்கு. டிசப்டிவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை பார்க்க உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை ட்ரிக் பண்ணக்கூடியது, நம்மளை ஏமாற்றக்கூடியது, அதுதான் டிசெப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்லீடிங் ஆர் கிவிங் ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், பார்க்க நல்லது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது பெரிய ஏமாற்றி வேலையாக இருக்கும். ஸோ தட்ஸ் டிசெப்டிவ். இன் தனி ஒருவன் த பிஸ்னஸ் மேன்ஸ் பொலைட் demeanor is deceptive, masking his corrupt practices. So yes, demeanor அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை குறிக்குதுப்பா. தனி ஒருவனில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப பார்க்க வந்து மித்த வில்லன்லாம் எப்படி ஊன் கத்தி எடுத்துகிட்டு அருவாள் எடுத்துகிட்டு அப்படி வருவாங்க. பட் தனி ஒருவனில் இவரை பார்க்குறப்ப வந்து இந்த பூனையும் பால் குடிக்க மாதிரி தான் மூஞ்சி இருக்கும் இவருக்கு, ஆனால் எல்லா வில்லத்தனமும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொலைட் டெமெனர் மீன்ஸ் உங்களுடைய கேரக்டரை குறிக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா டிசெப்டிவாக இருக்குது, அது வந்து ஏமாத்துதல்குரியதாக இருக்குது. எப்படின்னா வெளில பார்க்க அது வந்து ஒரு ஓகே ஹி இஸ் அ கிரேட் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் த சேம் வே ஹவு இட் லுக்ஸ். எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிடையாது. ஹி இஸ் பிக் வில்லன். ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்லியது, எஸ் ஹீஸ் அ வில்லன், அவ்வளோதான். அவள் வந்து வில்லன், ஆனால் பார்க்க அப்படி இருக்காது, அந்த மாதிரி தான். ஸோ சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங், ஓகே, தவறுதலாக லீட் பண்ணக்கூடியது. ஃபால்ஸ், ஓகே. ஃப்ராட்னாலும் உங்களுக்கு தெரியும், ஃப்ராட்யூலண்ட்னா தான் ஃப்ராட்னாலும் ஃப்ராட்யூலண்ட்னாலும் ஒன்று தான், ஓகே. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ராடுக்கு ஆப்போசிட் ஆனஸ்ட், ட்ரூத்ஃபுல் உண்மையாக இருக்கிறது, ஜென்யூன் உண்மையாக இருக்கிறது, ஓகே. ஸோ தட்ஸ் இட். அடுத்தது
எக்கிங் ஆன் அப்படின்னா என்கரேஜிங் ஓகேவா. என்கரேஜ் பண்ணுறது ஒருத்தவங்கள ஒரு விஷயத்த ரிஸ்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ஈவன் தப்பான விஷயமா இருக்கலாம், அந்த தப்பான விஷயத்த அவங்க பண்ணும்படியாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறது ஓகேவா, அதை வந்து எக்கிங் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் மூவியில் பார்த்தீங்கன்னா பவானி இருக்கார், விஜய் சேதுபதி. அவர் என்ன பண்ணுவார், அந்த பசங்களை தப்பான வழியில் வந்து ஈடுபடுத்துவார். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எக்ட் ஆன் பை பவானி டு மிஸ்பிஹேவ் இன் ஜெயில். ஸோ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மித்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது, இந்த மாதிரியான மிஸ்பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யார் தூண்டுதலாக இருப்பா, பவானி வந்து தூண்டுதலாக இருப்பான். ஸோ தட் இஸ் எக்கிங் ஆன் அப்படின்னா ஸோ மோட்டிவேட்டிங் ஆர் என்கரேஜிங் சம் ஒன் டு டூ சம்திங் பட் இட் மைட் பி ரிஸ்கி ஆர் ராங் ப்ராக்டிஸ் ஓகேவா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ என்கரேஜ், அர்ஜ், உந்துதுறது, பண்ணுன்னு சொல்லிட்டு இன்சைட் ஓகே, உட்புகுத்துறது ஓகே. ஸோ என்கரேஜ் அப்படியே ஆப்போசிட் வந்து டிஸ்சுவேட் அப்படின்னா அதை பண்ண விடாமல் பண்ணுறது, டிஸ்சுவேட். இப்போ ஃபார் பர்சுவேடுக்கு ஆப்போசிட் டிஸ்சுவேட். பர்சுவேட் பண்ணுறது அவங்கள நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறது, டிஸ்சுவேட் அதுக்கு ஆப்போசிட் பண்ணாத அப்படின்றது ஓகே. டிஸ்கரேஜ் உங்களுக்கே தெரியும், என்கரேஜ்க்கு ஆப்போசிட் ரெஸ்ட்ரைன், அதை பண்ணாமல் தடுக்கிறது ஓகே. அடுத்தது anomaly அப்படின்னா something that deviates from what is normal, expected or standard irregularity. அதாவது ஒன்றும் இல்லை, நாமளாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து மாறுபட்டு இருக்கிறது, அதான் அனாமலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ணாமலை இல்லை ஓகே, அனாமலை. ஸோ த எண்டிங் ஆஃப் 96 is an anomaly in love stories where separation feels more honest than togetherness. அதாவது யூஸ்வலாக லவ் ஸ்டோரிஸ்லாம் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க, அதான் லவ் ஸ்டோரிஸ். பட் இதில் இருக்கிற வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி, தனிப்பட்டு வேறுபட்டு நிற்கிற ஒரு விஷயம் என்ன, நார்மலை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுடைய செப்பரேஷன் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது. அவங்க டுகெதராக சேர்ந்துருந்தாங்கன்னா கூட அது வந்து அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்கு. அது பற்றி அந்த இடத்துல வந்து அவங்களுடைய செப்பரேஷன் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது ஓகே. ஸோ சம்திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், அது வந்து நார்மலை. ஸோ இர்ரெகுலாரிட்டி, ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவோம்ல, சம்திங் டிஃப்ரெண்ட், ஆட் ஓகே. அபரேஷன் அதுவும் அதே தான், அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் தனிப்பட்டு நிற்கிறது அப்படின்ற மீனிங், இர்ரெகுலர் அப்படின்ற மீனிங் ஓகே. டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ நார்மலாக இருக்கிறது, ரெகுலராக இருக்கிறது, கன்ஃபார்மிட்டி. ஸோ கன்ஃபார்மிட்டின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒத்து போகிறது, அதாவது ஒரு இப்போ ஒத்து போவது. ரூல்ஸ் இருக்குன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸ்க்கு ஒத்து போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், our goal is to improve conformity. Our goal is to improve conformity in our customer requirements. with our customer requirements. அப்போ எங்கள் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கூட ஒத்து போகிறத இம்ப்ரூவ் பண்ணுறது தான் எங்களோட கோலாக இருக்குது ஓகே. ஸோ கன்ஃபார்மிட்டி அப்படின்றது ஒத்து போகிறது. அண்ட் அடுத்தது பர்மியேட் அப்படின்னா ஊடுருவுறது அப்படின்ற மீனிங். விண்ணை தாண்டி வருவாயா ரொமான்ஸ் பர்மியேட்ஸ் த என்டையர் நரேட்டிவ் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரி கேரக்டர்ஸ் ஆக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயால் ரொமான்ஸ் வந்து ஊடுருவுறது, அதாவது ஸ்ப்ரெட் ஆகுது ஓகே. ஒவ்வொரு கேரக்டரோட நரேட்டிவ்ஸ்லேயும் வந்து அதோட கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரொமான்ஸ் வந்து பெர்மியேட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான். பெனிட்ரேட், ஸ்ப்ரெட், இன்ஃப்யூஸ், உள்ள உட்புகுத்துறது ஓகே. கண்டென்ட் அதுக்குள்ளே மட்டும் இருக்கிறது, ஸ்ப்ரெட் ஆகாமல் அதுக்குள்ளே மட்டும் இருக்கிறது. ரெஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் பண்ணுறது, பிளாக் ஸ்டாப் பண்ணுறது ஓகே. ஸோ அடுத்தது penitence அப்படின்னா ஷோயிங் ஃபீலிங் ஆஃப் ஷோயிங் சாரோ ஆர் ரிக்ரெட். அதாவது அது தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பு வந்து நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது ஓகேவா. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த தப்புக்காக வருத்தப்படுறது ஓகே. ஸோ இன் அன்பே சிவம் த politician shows penitence for his selfish actions after witnessing true compassion. ஸோ உண்மையான கம்பேஷன், உண்மையான அன்பு இதெல்லாத்தையும் உணர்ந்த பிறகு, ஸோ அந்த பாலிட்டிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா பரிதாபம் ஓகேமா, இதெல்லாத்தையும் உணர்ந்த பிறகு அந்த பாலிட்டிஷியன் வந்து
பெனிடென்ஸ் அப்படின்னா லைக் ஹி ஷோஸ் ரிமார்ஸ், அதாவது அவர் உண்மையிலே வருத்தப்படுறார், செஞ்ச தப்புக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறார். ரெபென்டன்ஸ் திருந்துறது, ரிமார்ஸ் வருத்தப்படுறது, தப்பு வந்து வருத்தப்படுறது. கான்ட்ரிஷன் ஸோ செஞ்ச தப்புக்காக இதுவும் வருத்தப்படுறது தான் the same thing. கான்ட்ரிஷன் அண்ட் ஷேம்லெஸ்னஸ் தான் சும்மா வருத்தமே இல்லாமல் அப்படியே அதுக்கு வெக்கமே இல்லாமல் இருக்கிறது. அண்ட் ரெபென்டன்ஸ்க்கு ஆப்போசிட். ஓகே, இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறது, எரும மாட்டு மேலே மழை பெஞ்சாப்புல கண்டுக்காமல் இருக்கிறது. ஸோ அதான் இன்டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாமா? ஆனஸ்ட் பார்த்தோம். ஆனஸ்ட்னா ரொம்ப சீரியஸாக சின்சியராக இருக்கிறது ஆனஸ்ட். அண்ட் ஸ்குவாலர்னா எக்ஸ்ட்ரீம் டர்ட் ஆர் பாவர்ட்டி, அன்ஃபேவரபிளான லிவிங் கண்டிஷன்ஸ். அண்ட் ப்ராப்பர்ட்டியஸ் அப்படின்றது ஆஸ்பீஷியஸான, ஃபேவரபிளான, சாதகமான அப்படின்ற சிச்சுவேஷனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ். அண்ட் அன்சர்மவுண்டபிள், இதுவும் ஏபிஎல்இ அட்ஜெக்டிவ் தான், அதாவது கான்குவர் பண்ண முடியாத, ஓவர் கம் பண்ண முடியாத, ரொம்ப நம்ம சக்திக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கிறது. ஸோ ப்ரிட்ராக்டட் அப்படின்னாலே லாங் லாஸ்டிங். டிசெப்டிவ் ஏமாத்த மாதிரி இருக்கக்கூடியது டிசெப்டிவ். எக்கிங் ஆன் அப்படின்றது என்கரேஜ் பண்ணுறது, ஒரு ரிஸ்கான விஷயத்தையோ இல்லை தவறான ஒரு விஷயத்தையோ பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது. And anomalize something which is different than usual, நார்மலாக இருக்க காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஓகே, இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். பர்மியேட் ஊடுருவுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பெனிடென்ஸ் மீன்ஸ் லைக் ரிப்பென்டன்ஸ், அதாவது ரிமோர்ஸ், அதாவது செஞ்ச தப்புக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது. தட்ஸ் இட்.